வேர்ல்ட். நான் தான் உங்க முகேஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்கள்ல இருக்கிற நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்குறள்ல உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள்ல எந்த ஒரு நாடு, தலைவர், மொழி, மதம், ஜாதிய பத்தியுமே திருவள்ளுவர் எழுதவே இல்லைங்க. இதுதான் இந்த திருக்குறளோட ரொம்பவே சிறப்பான விஷயம் guys. இத பத்தி திருவள்ளுவர் எழுதாததுனாலதான் இந்த திருக்குறள உலக பொதுமறை நூல் அப்படின்னு அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவள்ளுவர் 1330 குறள்களுமே திருவள்ளுவர் ரெண்டு பூவை பத்தி தான் பேசியிருக்காங்க. அது என்ன பூ அப்படின்றத பாத்தீங்கன்னா, அடிச்சம் மலர், இன்னொன்னு குவளை மலர். திருவள்ளுவர் 1330 குறள்கள்லயுமே அவரு ரெண்டு வார்த்தை மட்டும் பயன்படுத்தல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தமிழ் அப்படின்ற வார்த்தைய அந்த திருக்குறள்ல அவரு பயன்படுத்தல. அதே மாதிரி கடவுள் அப்படின்ற வார்த்தையுமே அவரு பயன்படுத்தல. திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பயன்படுத்திய ஒரு பழம் பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நெல்லுஞ்சி அப்படின்ற பழத்தை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறள்ல 2 மரத்தோட பெயர்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பனை மரம், இன்னொன்னு மூங்கில் மரம். இந்த 2 மரத்தை தான் அவரு யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கிறத மையப்படுத்தி தான் கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைய 133 அடி உயரத்துல கட்டியிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். தலைவரான மகாத்மா காந்திக்கு யாரு தெரியுமா திருக்குறள அறிமுகப்படுத்தி வச்சாங்க? ரஷ்யன்ல இருக்கிற நாவலிஸ்டான லியோ டால்ஸ்டாய் அப்படின்ற ஒரு நபர் தான் மகாத்மா காந்திக்கு திருக்குறள அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ திருக்குறள் எங்கெங்கயோ போய் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க கடைசி என்னதுன்னு பார்க்கலாம். தமிழெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 747 எழுத்துக்கள்ல திருவள்ளுவர் வெறும் 37 தமிழ் எழுத்து